பிறந்து 1 வாரமே ஆன குட்டிங்கள, ஏதாவது ஒரு நோய் வந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்கே பயமா இருக்குது பார்த்துக்கிடுங்க. நம்ம சிரமப்பட்டு 6, 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நம்ம என்னதான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் காமிச்சுட்டு, அவங்க என்ன மீதி பண்ணுறாங்க, ஊசி போட்டுறாங்க. ஆனா குட்டிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எங்க சைட்லயே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குட்டிகள் இறந்து போயிருக்கு. ஏன்னா, அதனுடைய அந்த கவர்மெண்ட் மருந்து வந்து அந்த குட்டிங்களால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் பெரிய ஆடுனா கூட அது சரியாயிடுது பார்த்துக்கிடுங்க. மற்றபடிக்கு இந்த குட்டி பொறந்த குட்டிங்கள பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஆடுகள் இறந்து தான் போயிருக்கு. அதனாலேயே பெரும்பாலுமா நாங்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போமாட்டோம் பார்த்துக்கிடுங்க. இது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான் பார்த்துக்கிடுங்க. சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தேஞ்சு போய் புண்ணு புண்ணா அந்த சைடு இருக்கிற முடியெல்லாம் அப்படியே கொட்டும் பாருங்க. ஸ்டார்ட்டிங்லேயே வந்து இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா சீக்கிரம் சரியாகி போயிடும். இல்லைங்கன்னா அப்புறமேட்டு மூக்கு, வாய், கண்ணு, முகங்கிற மாரி அப்படியே அரிப்பு எடுத்துட்டு அப்படியே தேஞ்சிட்டே போயிரும் பார்த்துக்கிடுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எங்க பாட்டி, தாத்தா காலத்துலேருந்து அதே தான் போட்டுட்ருக்கோம். வேற எந்த மருந்தும் நாங்க குடுக்கறதில்ல பார்த்துக்கிடுங்க. வேப்ப எண்ணெய் எடுத்துப்போம். வேப்ப எண்ணெய் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலக்கி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அதை கலப்பிக்கும். அதை நல்லா குழப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு அதுக்கு எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் தடவி வர அது அப்படியே குணமாயிடும் பார்த்துக்கிடுங்க.